அப்புறம் காலிஃப்ளவர் 2 வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 பூ வந்து ஒரு பெரட்டல் தான் செய்ய போகிறோம். இப்போ பூவாக சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த பூவை நம்ம கட் பண்ணிட்டு க்ளீன் சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி செய்யலாம். காலிஃப்ளவர் நம்ம க்ளீனாக எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவு சைஸில் நம்ம க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் காலிஃப்ளவர் பூ வந்து 2 எடுத்துருந்தோம். ஒரு பெரட்டல் தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து சிறுசாக க்ளீனாக வந்து நமக்கு தேவையான சைஸில் க்ளீனாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இது உள்ளே வந்து புழு இருக்குது செய்யும். நீங்கள் அதை க்ளீனாக பார்த்துட்டு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும், நம்ம சுடு தண்ணியில் போட்டு உப்பு இல்லை முடிஞ்சால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. தண்ணி வந்து சூடாக இருக்குங்க. தண்ணி அதில் ஊற்றிருக்கோம். உப்பு கொஞ்சம் போட்டுடலாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு தண்ணி சூடாக இருக்குது, நம்ம கை வச்சு கலக்க முடியாது. நல்லா க்ளீனாக கழுவிடுங்க. கழுவிட்டு ஊற்றிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் தண்ணியில் பிடிச்சி ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ரெசிபிஸ்னாலும் செய்யலாம். நம்ம காலிஃப்ளவர் செய்கிறது இது வந்து கரெக்டாக இருக்கும். பெரட்டலுக்கு இன்னும் பல ரெசிபி செய்யக்கூட ரொம்ப அருமையாக இருக்கும். அது நல்லா கழுவிடுங்க. தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் 2 முறை தண்ணி வந்து பச்சை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான ரெசிபிகள் செய்யலாம். இதான வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புழு இருக்க செய்யும். அதனால் நம்ம இது போல் கழுவும்போது நமக்கு இந்த நோய் சத்து அதிகமாக இருக்கும். ரொம்ப நல்லது. சுத்தம் செஞ்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி ஒரு 2 முறை கழுவிட்டு வடிகட்டி தேவையான ரெசிபிகளை செஞ்சிடலாம். அப்புறம் அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீனாக வந்து தேவையான சைஸ் கட் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா சுத்தம் க்ளீனாக கழுவிட்டுங்க. நம்ம ரெசிபி செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை தேவையான பொருள் பாருங்கள். கருவேப்பிலை, இடிச்ச பூண்டு, சாம்பார் வெங்காயம், கொத்தமல்லி, கடுகலப்பு, இது பார்த்திங்கன்னா உப்பு, பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இல்லை, அதனால நான் காஞ்சி மிளகா போகிறேன். பச்சை மிளகா காஞ்சி மிளகா ரெண்டுமே எதுவும் போடலாங்க, பரவாயில்லைங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு பொறிட்டோம். கடுகு பொரிச்சிச்சுங்க. பூண்டு போட்டுடலாம். போட்டு நல்லா வைங்க. அடுத்து மிளகாய் போட்டுடலாங்க. காஞ்சி மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. அதுக்காக மட்டன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே நம்ம உப்பு போட்டுலாங்க. இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம காலிஃப்ளவர் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சோம். ஓகேங்களா? நீங்கள் தனியாக குக்கரில் போட்டு ஒரு சிலு வேக வச்சு போட்டாலும் போடலாம். நீங்கள் இப்போ நான் செய்கிற போலவும் இப்போ செய்யலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. நம்ம காலிஃப்ளவர் போட்டுடலாம். காலிஃப்ளவர் வந்து வெங்காயம்லாம் நல்லா மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணி போட்டு மஞ்சள் போட்டு நல்லா சூப்பராக கழுவி வச்சுருக்கோம். அப்படியே எல்லாம் போட்டுடலாங்க. இது வந்து குக்கரில் போட்டு ஒரு சிலு வேக வச்சு செஞ்சாலும் செய்யலாம். நான் வந்து அப்படி செய்யல. அப்படி இதிலே போட்டு ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணுறேன். நல்லா கலக்கிங்க. 2 நிமிஷம் கலக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா குழி போட்டு நல்லா க்ளீனாக வேக வச்சிடலாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எண்ணெய் செஞ்சு முடிஞ்சோடனே நன்மைகள் என்னன்னு சொல்கிறேன். அதே பாருங்கள். உப்பு காரம்லாம் லாஸ்ட்டு தான் பார்க்க முடியும். எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ தண்ணி வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாங்க. அதிகமாக தேவையில்ல. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம். ஓகேங்களா? அது க்ளீனாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம். சும்மா 2-3 முறை கழுவி விட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்படியே மூடி வச்சிடலாம். அது தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு சொம்பு தான் தண்ணி ஊற்றணும். இது வேகவும் பாருங்கள். தண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இருக்குது. இது ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக இறக்கிடலாங்க. நான் புளியோ தக்காளியோ எதுவும் ஊற்றலை. புளியெலாம் போடல, தக்காளிலாம் போடல. அப்படியே சிம்பிளாக செய்திருக்கேன். மிளகாய் தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். உப்பு காரம் கரெக்டாக சூப்பராக அருமையாக இருக்குது. நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்.
உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் முடிஞ்சால் வேர்க்கடலை கூட அதுக்கு போடலாம். வேர்க்கடலை வறுத்துட்டு இடித்து இது கொஞ்சம் போடலாம். இல்லைனா தேங்காய் கூட போடலாம். தேங்காய் பூ தான் போட போகிறோம். பாருங்கள், தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த அரை மூடி தேங்காயை போட்டு அது நல்லா ஒரு கழுவிடுங்க. அவ்வளோதாங்க. தேங்காய் துருவி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும், நல்லாயிருக்கும். அது மெதுவாக ஆச்சுங்களா. அடுத்தது லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா ஒரு கலக்கிங்க. கலக்கிட்டு அப்படியே ஒரு போல் மாற்றி சாப்பிட்லாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, அருமையாக ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு போலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக அருமையாக செய்துட்டோம். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது. இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்துலாம் நம்ம இன்றைக்கி. ஓகேங்களா, அந்த காலிஃப்ளவர் சாப்பிட்டா நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றத பார்த்துலாம். காலிஃப்ளவர் வைட்டமின், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான காய்கறியாகும். இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, புற்றுநோயிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது, இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது, எடை இழப்புக்கு உதவுகிறது மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. காலிஃப்ளவர் முக்கிய நன்மைகள்: ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் பைட்டோநியூட்ரியன்கள். காலிஃப்ளவர் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்கள் மற்றும் பைட்டோநியூட்ரியன்கள் உடலை நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாத்து புற்றுநோய் மற்றும் இதய ஆரோக்கியங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது. நார்ச்சத்து நிறைந்துள்ள காலிஃப்ளவர் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்த மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையாகிறது. வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள்: வைட்டமின் சி, வைட்டமின் கே, ஃபோலேட் மற்றும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள். வைட்டமின் சி, வைட்டமின் கே, ஃபோலேட் மற்றும் பி வைட்டமின்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் காலிஃப்ளவரில் நிறைந்துள்ளன. இவை உடலின் பல செயல்பாட்டிற்கு முக்கியமானவை. எடை கட்டுப்பாடு: கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் காலிஃப்ளவர் எடை இழப்பு மற்றும் உடல் எடை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. அதன் குறைந்த கலோரிகள், குறிப்பீடு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் குறைவான அளவில் காரணமாக காலிஃப்ளவர் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நீரிழிவு நோயாளிகளுக்கு பாதுகாப்பான உணவுகளாகவும் அமைகிறது. அதாவது மூளை ஆரோக்கியம்: காலிஃப்ளவர் உள்ள கோலின் கற்றல் மற்றும் நிறைவாற்றல் திறன்களை மேம்படுத்துகிறது. அழற்சி எதிர்ப்பு பண்புகள்: இது அழற்சியை குறைக்கும் பண்புகளை கொண்டுள்ளது. இது வலிகளை குறைக்கும் உதவி. இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்டா நமக்கு என்ன நன்மை தெரிஞ்சுங்களா? எந்த பொருளை சாப்பிட்டாலும் அது என்ன நன்மை இருக்குது, என்ன வேறு சாப்பிடலாம் அப்படின்றது நீட்டில் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்தி. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே காய்ஸ்.